ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரிடா அன்மேரிடா என்ன ஏது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு உனக்கு ஆள் கிடச்சிட்டாங்களா, ஜாலி தான் உனக்கு, ஜோலி தான், ஜோலியெல்லாம் நல்லா போயிட்டுருக்க அப்படின்லாம் கேட்டீங்க. அதுக்கான பதிலை சொல்லணும்ல, அதனால தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ, அன்டைம் லைவு, மெம்பர்ஷிப் லைவு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் ஆரம்பிச்சிடலாமா? சரியா? என்ன வரலையும் ஒருவரை நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வந்ததில்லை. இப்போவே இங்கே ஐயோ என்னை யாராவது பாத்திர போகிறாங்க, எங்கள் வீட்டிலலாம் யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அங்கேருந்து வருது. சரி, இருந்தாலும் காமிச்சு தானே ஆகணும் உங்களுக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டலாங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா சார்னா நல்லா இருக்கேன் மேடம் வார்த்தை வரும். சரிங்களா? என்னங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன வரும் தெரில, திரும்பவும் அதுதான் வரும். நிறைய விஷயம், நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவர் பேர் என்ன, இவர் ஊர் என்ன, நீங்கள் எந்த ஊர், ஏது ஊர், இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. எப்போ சொல்லுவா? கூடிய சீக்கிரத்து சொல்லுவாராம், ஆனால் இன்னைக்கு சொல்லக்கூடாதான். ஏன் இன்னைக்கு சொல்லக்கூடாது? நேரம் நல்லா இல்லையா? சரி, உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது? எப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா ஆக போகுது. என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவரே கருவாச்சி கவுத்து புட்டான்ற மாதிரி, கருவாப்பையன் கவுத்து புட்டான்டா அப்படின்ற மாதிரி அந்த கருப்பா மூஞ்சி மட்டும் தெரிஞ்சிருக்கான். கருப்பு வந்து என்றைக்குமே நம்ம ஒரு இதுவாக நினச்சிடக்கூடாது. தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க, அப்புறம் சின்ன பசங்க கூட அக்கா அணிடுவாங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் என்னை மட்டும் கொஞ்ச நாள் பிடிக்காம இருந்தது, சுத்தமாக பிடிக்காது. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று காண்டாமரகன் பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி என்னை பார்த்தா வேண்டா வெறுப்பாக இருந்த அவர் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னை நல்லபடியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வந்து காலையில் சமைக்கிறதுலேருந்து அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா, அவங்களும் ஆஃபீஸ் போகணும், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு என்னை நல்லா பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட உள்ளத்தை உங்கள்கிட்ட காமிக்க போகிறோம். சரி, அவங்க பேரை கேட்டலாமா? உங்கள் பேரையாவது சொல்லாமல் சொல்லக்கூடாதா? வேகமாக சொல்லு. உங்கள் பேரையும் சொல்லக்கூடாது. ஊர் ஊஹுவா, ஏன்னா அவங்க வீட்டில் தெரிஞ்சா தொடப்பக்கட்டையில் அடிப்பாங்களாம். அப்படி தானே? இல்லையா? எப்போ வீடியோக்குள்ளே வருவா? எப்போ வருவ வீடியோக்குள்ள? அதான் எப்பன்னு சொல்லலாம், டேட் ஏதாவது சொல்லு. நாளைக்கு வருவியா? நாளைக்கும் வரலாம், இன்றைக்கும் வரலாம். ஆமாம், இதில் ஒரு என்ன டிஸ்டர்ப் பண்ணி சொல்லு. சரி, என்ன அசியமாக பச்சை பச்சை திட்டுறாங்க அவங்களுக்குலாம், அதெல்லாம் என்ன நினைக்கணும்? நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும் இல்லையா? சரி, காசுக்காக எதை வேணாலும் பண்ணுறாங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. காசு இல்லாத இந்த உலகத்தில் வாழ முடியுமா? உனக்கு தூக்கம் வருதுன்னா தூக்கம் வருதுன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு, நமக்கு ஒரு விஷயம்னா சொந்த பந்தம் உதவுவாங்களா? உதவ மாட்டாங்க தானே. காசு பணம் இருந்தால் தான் சொந்த பந்தம். அப்பா அம்மாவானாலும் காசு பணம் இருந்தால் தான் நம்மளை பார்ப்பாங்க. இந்த காலத்துல தாயா பிள்ளையானாலும் வாயு வயிறு வேற இல்லையா? ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன் தான். இது கடைசி வரைக்கும் இதுதானே உண்மை. பெத்த பிள்ளைங்க கூட எத்தனை பிள்ளைய வரமா வர்றது தவமா தவம் கிடந்து பெத்தாலும் கடைசியில பாத்துக்கிறது யாரு? அவங்க அவங்க ஆங்கலாம். புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டிக்கு புருஷன் தான். பைத்தியக்காரன். இதில் வேற பைத்தியக்காரன் வேற சொல்லிட்டேன். இது வேற எனக்கு கழுவி ஊற்றிங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்க, நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அவரை ஊர் பேரும் சொல்லிடுறேன், இவரோட ஊர் பேரும் சொல்லிடுறேன். அப்புறம்
அவர் யார், எனக்கு என்ன உறவு வேணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அவர் முகத்தையும் இனிமேல் வந்து நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம். பொறாமை பொச்சுருவங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், யாரும் பொறாமப்படாதீங்க. பொறாமையை திருப்பி போட்டு பாருங்கள், அது என்ன வருதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து உடம்பு சரியில்லை, என்ன காரணம், ஏன் உடம்பு சரியில்லை, எதிராச்சு, அப்புறம் சில பேர் ஹெச்ஐவியா, அந்த வியா இந்த வியான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. வேணா சர்டிஃபிகேட் ப்ளட்டு டெஸ்ட்டெல்லாம் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறேன் வேணும்னா. அப்படி ஒரு வியாதிலாம் எனக்கு கிடையாது. சரிங்களா? நாங்கள் எங்கேயும் ஊரெலாம் சுற்ற போக மாட்டேன். என் வீடு உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு, அவ்வளோதான். என் ஆள் உண்டு, அது இப்போ தான் ஆள் உண்டு, இன்றைக்கி தான் ஆள் உண்டு. அம்மா நல்லாலாம் கிடையாது. நமக்கும் ஒரு துணை வேணும்ல. நம்ம மேலே ஒரு தவறு இருந்தால், ஐயா சாமி மன்னித்து விடுங்கள், இனிமேல் எந்த தவறும் பண்ண மாட்டேன், எதுவும் இல்லைன்னு அனுசரித்து வாழ்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. சரிங்களா? இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஓகே, நல்ல உள்ளங்களே, கூடிய விரைவில் குடும்பத்தோட ஃபேமிலியோட வீடியோ அப்டேட் பண்ணுவேன் விரைவில். அதுவும் உடல்நிலை குணமாயிட்டு. இப்போ கூட உட்கார முடியாத, இங்கே பாருங்கள், பின்னாடி தலைக்காணியை வச்சுட்டு இப்படி சாஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். அதுவும் ரொம்ப நேரம் நான் உட்காரக்கூடாது, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் அவ்வளோதான் உட்காரணும். லைட்டாக வாக் பண்ண முடியும், அது கூட இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். படுக்கிறதானாலும் சரி தான், தலைகாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, மற்றபடி எல்லா வேலையும் இவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. இதனால தான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் எமோஷனல் ஆகாத, டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆனால் பிபி ஆகும், பிபி ஆனிச்சுன்னா கை கால் வராது, ஸ்ட்ரோக் வீயும், அப்புறம் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் யாரும் தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்கு போகாதீங்க. நம்மளை யாராவது அசிங்கமாக திட்டினாலும் தப்பாக பேசினாலும் நமக்கு முதுகு பின்னாடி யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் நம்ம எதுவுமே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. யாராவது நம்மளை திட்டுறாங்களா, திட்டுட்டு எவ்வளோ நாளைக்கு திட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போங்க. அது யார் நீ சொல்கிறேன்னு கேட்குறாங்க. பட் நான் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்லாம் அழுவேன், ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப வருத்தப்படுவேன். பட் இப்போலாம் வந்து அதை பற்றி ஃபீலே பண்ணுறதில்ல. இன்றைக்கி எனக்கு கஷ்டம், ₹1 கொடுங்கன்னு யார்கிட்டையாவது கேட்டால், இதோ இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு பாசம் மேலே உயிரே வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் ₹1 போட மாட்டான். ஓசுலேயே இந்த பாத்ரூம் பெனாயில் ஊற்றி கையில் குத்தாலும், எப்படி பெனாயில் எடுத்து கையில் ஊற்றி விட்டாலும் நக்குவானுங்க. ஆனால் ₹1 ஹெல்ப் பண்ண உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. சரியா? ஓஸில் எதனாலும் முழுங்கணும் அப்படின்னா பண்ணுவாங்க, மற்றபடி எந்த விஷயத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து யாரையும் நம்பி அன்பு பாசம்னு சொல்லிட்டு போய் ஏமாறுறதை விட இருக்கிற அன்போடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே. சண்டையோ சச்சரவோ அனுசரித்து வாழ்றதுல எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இது முடித்துக்கொள்கிறேன். ஆனால் கண்டிப்பாக என் உடம்பு கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். கிளியர் ஆன பிறகு வேறு லெவலில் வீடியோ வரும். ஓகேவா? நான் உங்கள் ஜோதி. சரிங்களா? ஓகே, பாய்.